1920ல எட்வின் கார்லோஸ் அப்படிங்கிற 2 பிளேயருக்கு நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் இது. இந்த கேம்ல ஒயிட் எத்தனை பிரில்லியன்ட் மூவ் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இப்போ ஒயிட் ப்ளே பண்ணணும். பிளாக்குக்கு இங்க பேக்ரவுண்ட் மேட் த்ரெட் இருக்கு. இப்போ ஒயிட் ஃப்ரீயா இங்க குயினை கொடுக்குறாங்க. பிளாக்கால இந்த குயினை கண்டிப்பா கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டயகனல விட்டு குயின் வெளியே போனாங்கன்னா சோ இங்க பேக்ரவுண்ட் செக் மேட் ஆகும். மேபி டேக்ஸ் எடுத்தா செக், அடுத்த ரூக் வச்சு டேக்ஸ் எடுத்தாலும் ரூக் டேக்ஸ், இங்க போஸ்ட் மேட். சோ இதனால பிளாக் முடிஞ்ச வரை இந்த டயகனல்லையே குயினை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ இப்போ குயின் B5க்கு திரும்பவும் குயின் C4 ஃப்ரீயா குயினை கொடுக்குறாங்க. இது ஒரு பிரில்லியன்ட் மூவ். ஆனா இப்பவும் டேக்ஸ் எடுக்க முடியாது. சோ இப்போ குயின் D7 திரும்பவும் குயினை ஃப்ரீயா கொடுக்காங்க. டேக்ஸ் எடுத்தாலும் செக்மேட் ஆகும். சோ அந்த செக்மேட் அவாய்ட் பண்ணவே முடியாது. இப்போ பிளாக் B5 ப்ளே பண்றாங்க. இப்போ பான் A4 ஒரு கிரேட் மூவ். பானை டேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இயர் ரூக் E4. இங்க பிளாக் குயின் B5 ப்ளே பண்றாங்க. இன்னொரு பிரில்லியன்ட் மூவ். குயின் டேக்ஸ் B7 பான். இந்த பொசிஷன்ல பிளாக் கேமை ரிசைன் பண்ணிருந்தாங்க.